வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 20வது மலர் மருந்து மிமுலஸ். MIMULUS மிமுலஸ். இதுக்கு ஒரே ஒரு வரியிலேயே முடிச்சிருவாங்க. மிமுலஸ் வரி. பயம், காரணம் தெரிந்த பயம். பயம்ங்கிறத அதனுடைய கேட்டகரியே. அந்த கேட்டகரியிலேயே காரணம் தெரிந்த பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம், காரணம் தெரிந்த பயம்னா என்ன? பெரும்பாலும் பயம்தான் நம்முடைய முக்கிய எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில பயப்படுறவங்களால முன்னேறவே முடியாது. பயம் எல்லாத்தையும் தான் இருக்குது. பயம் இல்லாதவங்க யாரும் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் விஷயம் பயம் இருக்கதான் செய்யுது. ஆனால் சிலரிடம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சிலர்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த அதிகமா இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. காரணம் தெரிந்த பயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வீட்டுல நான் சொல்லுவேன். நான் கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா பயப்படுவாங்க, பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க, அது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய விஷயங்கள் தான். குழந்தைகள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போனா பயப்படும். கிளம்பி வெளியில ட்ரெஸ் மாட்டி கொண்டு போய் தள்ளணும்னு பார்த்தா போறதுக்கு பயப்படும். சரி, பாடம் படிச்சிருக்கேடா, அது என்னடா ஒப்பிடான்னா பயம் வந்துடும். பரீட்சை எழுத போனா பயமா இருக்கும். இருட்டா இருக்கு வீடு, பயமா இருக்கு, லைட்டா போட்டு வையுங்க, பயம் இருக்கும். இடி இடிச்சா பயம். ஐயோ இடி இடிச்சா, ஐயோ அவ்வளவுதான், ஐயோ சாமி பயம். இதுல இந்த மாதிரி பயம் உள்ளவங்க பாம்பு கடிச்சா உடனே செத்து போயிடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாம்பை கடிச்சோன்னா ஐயோ விஷம் ஏறிச்சு நான் செத்துட்டேன்னு நினைச்சு அந்த இதுலயே பயத்திலே செத்துருவான். உண்மையா விஷம் ஏறதே தெரியாது. மிமுலஸ் பயத்தை போக்குகிறது. பயந்தாங்கொள்ளிகளை பயம் நீக்கி மனிதனாக மாற்றுகிறது. இதுதான் மிமுலஸ் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரத்த கொதிப்பு, திக்குவாய், மேடையில் பேச பயம், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எல்லாமே மிமுலஸ் மிக அற்புதமாக வேலை செய்யும். சார், திக்குவாய்க்கு வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100க்கு 100% திக்குவாயை அற்புதமாக சரி பண்ணக்கூடியது மிமுலஸ். பெரும்பாலும் வீட்டுல சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு நேரில பார்த்தா பயம். இந்த மாதிரி இந்த பயத்தை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தெனாலியில நம்முடைய நடிகர் கமலஹாசன் பேசக்கூடிய வசனம் தான் கவனம் வரும். பயத்தை பத்தி அவர் கொடுத்திருப்பாரு பாத்தீங்கன்னா, அப்பா அசந்து போயிருக்கேன் நான். ஏன்னா நம்ம ஆரம்பிச்ச காலம் வேற, நடுவுல உள்ள ஒரு வசனமா இருந்தாலும் கூட இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், அதை அடிச்சுக்கிட்டே இருப்பார். பயத்துக்கு என்ன விளக்கம் வேணும்னு கேட்டீங்கன்னா, தெனாலியில கமல் பேசின அந்த வசனம் தான் பயம். எத்தனை வகையான பயங்களை அவர் சொல்லுவார்னு நினைக்கும் ரொம்ப அசந்து போயிருக்கேன் நான் அந்த வசனத்தை கேட்டு. நண்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னடா நடுவில் சினிமா பத்தி பேசுறாருன்னு பாக்குறீங்களா? எனக்கு சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால சினிமாவில் வரக்கூடிய விஷயங்கள் இல்ல, சினிமா பார்க்க போறதே படங்கிறது கிடையாது, என்ன செய்தி கிடைக்குன்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதுல தெனாலியில எனக்கு கிடைச்ச செய்தி இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எனவே ஒரு சிலர் இருப்பாங்க வீட்டுல, எனக்கு பிபி பாரு, எனக்கு பிபி பாரு, பிபி பாரு. என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல எனக்கு பிபி இருக்கு, எனக்கு பிபி இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு சக்கரை இருக்கு, சுத்தம் இருக்கு. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய நிலையை மாத்துறது மிமுலஸ் அற்புதமாக மாற்றும். இல்லாத ஒண்ணு இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த பயத்தின் இருக்கிறவர்களை போக்குவதற்கு அற்புதமாக மிமுலஸ் வேலை செய்யும். மிமுலஸோட ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா ராக்ரோஸ். ராக்ரோஸ் எப்படின்னா அதிக பயம், பீதி. இன்னொரு ஒப்பிடுதல் என்னன்னா ஆஸ்பன், காரணம் இல்லாத பயம். முடிச்சிட்டோம், ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஆஸ்பன் காரணம் இல்லாத பயம். தூக்கத்துல இருந்து நின்று உட்காந்துட்டு முடிச்சுட்டு பக்கு பக்குன்னு முழிப்பான். அந்த மாதிரி உள்ள கேஸ் தான் ஆஸ்பன் உள்ள கேஸ். இந்த மிமுலஸ்ல எனக்கு ஒரு கிடைத்த ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு பாக்குறேன். ஒரு 4 வயது சிறுவன், அவனை கூட்டு வந்தாரு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் வருது, சளி வருது, ஜலதோஷம் பிடிக்குது. அவன் தினசரி மலம் ஒழுங்கா கழிக்கிறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, பள்ளிக்கூடம் போறதுக்கு அடம் பிடிக்கிறான் அப்படின்லாம் சொன்னார். குண்டு கட்டா தூக்கி ஸ்கூல்ல போடுவேன் அப்படிம்பார். சரி, ஒன்னும் அவன் குழந்தைகள்கிட்ட சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஏன்னா அப்ப குழந்தைகளோட அப்பா சொல்றத வச்சு நம்ம மறந்து கொடுக்க முடியும், குழந்தைகளை பொறுத்த வரையில. சரி, அப்புறம் அவருக்கு என்ன பண்ண, மிமுலஸ் ஒரு சின்ன டப்பால கொடுத்து அவனுக்கு மிட்டாய் மாதிரி அவனுக்கு கொடுங்க, ஆசையா சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தாரு.
அப்ப சொன்னாரு, இல்லைங்க இப்ப பையன் வந்து எல்லாம் நார்மல் ஆயிட்டான், ரொம்ப ஜுரம் கிடையாது, சளி கிடையாது, ஸ்கூல்லாம் ஒழுங்கா போறான், எந்த இதுவும் கிடையாதுன்னு. அப்பதான் அவருக்கு சொன்னேன் நானு, இனிமேல் நீங்க குழந்தைகளை மிரட்டாதீர்கள். நீங்க குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் போட்டாலே பயம் வரதான் செய்யும். எனவே குழந்தைகளோடு அன்பாக பழகுங்கள். அவங்கள வந்து மிரட்டாதீங்க. அவன் நல்லா போவான். அவனை வந்து அன்பா ஆறுதலா சொல்லி அவனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பையனோட அம்மா வந்தாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, இப்ப பையன் எல்லாம் நார்மல் ஆயிட்டான், எல்லாம் பண்றான், எந்த முரண்பாடும் இல்லைன்னு. அந்த அம்மாவுக்கு சொன்னேன், நீங்க வந்து அவனை வந்து எவ்வளவு கூட நீங்க அன்பா பழகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அன்பா அவன் இருப்பான். அதனால அவங்கள்ட்ட அன்பா பழகுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை கூறி சொல்லி அனுப்பினேன். மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த மருந்தில் சந்திப்போம்.